ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2024 முடிந்து 2025 ஆண்டு வந்துட்டோம். 2025 ஆண்டுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம். அஃப்கோர்ஸ் ஜனவரி மாதம் தான் வரும். அதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஜனவரி மாதம் வரும், ஆனால் சென்ற ஜனவரி மாதத்தை விட இந்த ஆண்டுடைய ஜனவரி மாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2024 ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கலை. ஆனால் 2025 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல வகையில் மாற்றங்கள் வரப்போகுது. அது எதில் வேணாலும் இருக்கலாம். குடும்பத்திலே இருக்கலாம், மாணவர்களுக்கும் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கலாம். எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கோ அந்த மாற்றங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சகத்தில் பிறந்த ராசிக்காரங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025 ஃபஸ்ட்டு மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் சில பரிகாரங்களும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சுழற்றி அடிக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மாற்றம் ஜனவரி 31க்குள்ளே உங்களுக்கு ஏற்படும். அந்த மாற்றத்தினால விதி உங்களுக்கு விடாது. விதி விடாத பிடிச்சிருக்கிறதுனால என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமே இந்த மாதிரி இருக்கிறதுனால பல்வேறு வழிகளில் உங்களுக்கு தாக்கம் ஏற்படும். அந்த பல்வேறு வழிகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒன்று தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 2025 புத்தாண்டு ராசி பலன், ஜனவரி மாத ராசி பலன், சனினால் என்ன நடக்குங்கிற ராசி பலன்லாம் ஷேர் பண்ணேன். அதுக்கு நிறைய நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே போல் இந்த வீடியோவும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் மாறுறாரு. புதன் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ஆண்டுடைய ஜனவரி மாதம் முதல் கிரக பயிற்சி புதன் பயிற்சி. நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி. அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரியன் தைரிய பீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ஆண்டுடைய 2வது முக்கிய பயிற்சி இது. அப்புறம் இந்த பயிற்சி நடந்த ஒரு 4 நாட்களில் ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாரு. இது 3வது முக்கிய கிரக பயிற்சி. இந்த கிரக பயிற்சி நடந்த அடுத்த 10 நாட்களில் ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த 4 கிரக பயிற்சிகள் தாங்க இந்த ஜனவரி மாதம் இருக்குது. இந்த 4 கிரக பயிற்சிகள் தான் உங்கள் ராசியை ஆட்டி வைக்க போகுது. அது என்ன மாதிரி ஆட்டி வைக்க போகுதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால கிரகநிலை உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு, பாகிஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைஞ்ச அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் கிரக மாற்றங்களால் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய சேரப்போகுது. அது பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சம்பள உயர்வுக்குரிய அறிவிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் உயர்வுக்குரிய அறிவிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சேரும்.
அப்புறம் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றங்கள் வந்து வரும். அந்த மாதிரியான அதிசயங்களும் வந்து நடக்கும். இந்த அதிசயம் நடக்கிறதுனால நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்டே போய் சேர முடியும். உடனே கைகூட விட்டாலும் ஏதாவது ஒரு சில விஷயம் அதற்கான விதையை இப்போது நீங்கள் ஊன்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி உங்களுக்கு மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் விதையை ஊண்டிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பழமாகவும் கிடைக்கலாம், மரமாகவும் கிடைக்கலாம். இப்போ விதையை ஊன்றுவதற்கான காலமாக இருக்குது, ஊனிருங்க. அப்புறம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்காரங்க அம்மாக்கள் இல்லை அப்பாக்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக வரும். அதனால் அவங்கள கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் மக்கள் நலனிற்காக எந்த குறைபாடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அரசியலில் இது பண்ணக்கூடாது. மக்களுடைய நலனிற்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உயரும். அப்புறம் உங்களுடைய பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனது சஞ்சலத்தில் ஆளாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஏதாவது மனதில் சஞ்சலம் ஆழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஞாபக சக்தியை இழந்துடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பணவரவு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறதுனால பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பணவரவை என்ஜாய் பண்ணுறதுனா உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, நிறைய சேமிப்பு பண்ணுங்கள். ஸோ பணவரவு திருப்திகரமாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய தன்னம்பிக்கை, திறன் இது ரெண்டுமே வந்து இந்த 31 வரையும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் கூட ஒவ்வொன்றாக நடைபெறும். நண்பர்கள் அனுகூலமாக உங்ககிட்ட இருப்பாங்க. கூடிய மாட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்தி நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டே எதையும் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்லது நடக்கும். தம்பதிகளிடம் ஒத்த கருத்து இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் என்று இந்த 31 வரையும் சொல்லலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மைகள் வந்து சேரும். ஓரளவு சோதனைகளும் இருக்கும். சோதனைகள் இருக்கும்போது அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையை இழக்காதீங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். அதெல்லாம் பொறுப்போடு ஏற்று பொறுப்போடு நடங்க. மாணவர்களுக்கு கூட கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க. அப்படி சிறந்து விளங்கக்கூடிய போது அந்த சிறந்து விளங்குறதுக்கேற்ப நீங்கள் முயற்சி பண்ண உங்களுக்கான வெற்றி பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதாவது மாணவர்கள் கல்வி வேல்களில் சிறந்து விளங்கும்போது நீங்கள் அதுலேயே வந்து ஊறிட்டே இருந்தீங்கன்னா அதில் எப்படி வெற்றி பாதை நம்ம பெறலாங்கிற பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து மாணவர்கள் ரொம்ப இதாக செயல்படுங்க. அதாவது ரொம்ப விவேகத்தோடு செயல்படுங்க. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விசாகமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான இதுதான் வந்து இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அனுசமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கும் கிரக மாற்றங்களும் அமைஞ்சிருக்கு. அதாவது அனுசமில் பிறந்தவங்களுக்கு. அப்புறம் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் காரிய தடை தாமதம் உண்டாகும். அதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, கவனமாக செயல்படுவது நல்லது. எல்லா நன்மைகளும் அப்போ தான் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகளும் தீரும். ஸோ எல்லா நன்மைகளும் உண்டாக பரிகாரமாக முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்க. இது ஒன்று செய்திங்கன்னா மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். அதனால் இது ஒன்று மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் பலனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உங்கள் ராசிகளுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டான தகவலோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.